கணுப்பிடிக்காக எள்ளுப்பொடி சாதம் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து தை பிறக்க போகிறது, பொங்கல் வருது, மறுநாள் வந்து நம்ம வந்து கணுப்பிடி பொங்கல் வருது. அதுக்காக நம்ம கலந்த சாதங்கள்லாம் பண்ணுவோம். அதில் நான் வந்து பண்ணுறது வந்து எள்ளு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். ஆனால் அப்படி கிடையாது, எள்ளு சாதம் பண்ணலாம். எல்லா சாதமுமே அன்றைக்கி நம்ம கலக்கலாம். வெங்காயம் பூண்டை தவிர இது எல்லாமே பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வந்து வெள்ளை எள்ளை வந்து நல்லா இந்தமாரி தீயாமல் சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன். நல்லா தெரியுறதா பாருங்கள். மிளகா நல்லா காரமாக இருக்கிறதுனால நான் ஒரு குட்டி மிளகாவும் பெருசு ஒன்று வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு ருசிக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் வந்து விட்டு ரொம்ப தொடர்ந்து பண்ணேன்னா அப்படியே என்ன சொல்கிறது, எண்ணெய் மாதிரி ஆகிடும். விட்டு கலரி கொடுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணின்னு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணேன்ட்டு. இப்போ வந்து எள்ளு பொடிக்கான சாதம் பாருங்கள், நல்லா உதிராக ரெடியாக எடுத்து. இப்போ எள்ளு பொடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி பொடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு பொடிக்கணும். விட்டு நீங்கள் மிக்ஸி விட்டு அரைச்சி பொடிக்கணும். அப்போ தான் இப்படி வரும் உங்களுக்கு. இந்த பொடி போட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒன்றா கலந்து. இப்போ பாருங்கள் நல்லா கலந்துட்டேன். முந்திரி வந்து வேணும்னா போட்டுக்கோங்க, நான் வந்து போடலை. இதை வந்து எப்படி பிளேட்டிங்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கணுப்பிடிக்காக பண்ண எள்ளு சாதம் ரெடி ஆகிடுது. வத்தல் போட்டு வச்சுருப்போம். இது வந்து அரைச்சி கலக்கி மோர் குழம்பு தொட்டுக்கிறதுக்கு. இந்த எள்ளுப்பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக்.